ஹலோ மகளே, இன்றைக்கி நாள் 17. ஸோ இன்றைக்கி வந்து பயிருக்கு டஸ்டிங் பண்ணுறோம், மருந்து போடுறோம், மருந்து டஸ்டிங் பண்ணி வைக்கிறோம். இது முதல் வேலை. செடிங்களில் வந்து இந்த எறும்பு, அதுக்கப்புறமா வெட்டுப்புழு, வெட்டுக்கிளி, பொறிவண்டு, ஏன்னா கொடி வகை பயிருன்றதுனால, கொடி வகை செடின்றதுனால அதெல்லாம் நம்ம பண்ணணும். செடியும் வந்து நாளெல்லாம் விட்டு க்ரோத் நல்லா இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், டஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம், பவுட்ரு போட்டு வச்சுருக்கோம் மேலே. இது மாதிரி போடும்போது இந்த சரௌண்டிங் ஏரியாவுக்கு இந்த எறும்பு வர்றதோ, இல்லை வேறு ஏதாச்சும் புழு வர்றதோ, வெட்டிக்கிளி உட்காடுறதோ, பூச்சி வேறு எதனா வந்து உட்காடுறதோ, இதை திங்கிறது அந்த பொறி வண்டு, மஞ்சள் கலர் ஒரு வண்டு இருக்கும், அந்த வண்டெல்லாம் வந்து உட்காடுறதோ, அஸ்வினி கிஸ்வினி எதுவுமே வராது. எந்த பூச்சியுமே இங்கே வந்து உட்காராது. இதை டஸ்டிங் பண்ணி வைக்கிறதுனால இது ஒரு 10 நாளைக்கு தாங்கும். 10 நாளைக்கு இதுக்கிட்ட எதுவுமே வராது. அதுக்குள்ளே பயிர் நல்லா கொடி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இது வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு செடிக்கும் நம்ம செப்பரேட்டாக போடணும். யூஸ் பண்ணுற கெமிக்கலு நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம்ல, எறும்பு மருந்து. ஸோ அதே மாதிரி தான் குளோரோஃபைரிஃபாஸ்ன்ற கெமிக்கல், இது பேர் குளோரோஃபைரிஃபாஸ், சைப்பர்மித்தின். நம்ம நெல் வயலில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இலை சுருட்டு புழுக்கெல்லாம். ஸோ அதில் இருக்கிற குளோரோஃபைரிஃபாஸ் கெமிக்கல் மட்டும்தான். ஸோ இது எப்படி டஸ்ட்டு பண்ணலாம், இது நம்ம கொஞ்சம் தான், இவ்வளோ தான். ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே போடணுன்னா எப்படி பண்ணலான்னா, ஒரு சின்ன டெக்னிக் தான், பெரிய வேலை கிடையாது. இதுக்கு தெரியுதுங்களா, ஒன்றும் கிடையாது. நம்ம அரிசி கோணி இருக்குல்ல, அதோட கோணி பை சும்மா இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக கிழிச்சு வச்சுக்கணும். அதில் இது ஒரு கைப்பிடி கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இவனை வந்து அழகாக இப்படி மடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ அதை வச்சுக்கிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல லைட்டாக அப்படி பண்ணோன்னா கீழே கொட்டும். அவ்வளோதான், இந்த டெக்னிக் தான். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்கிற செடிங்களுக்கு போடணும். போடுறத பாருங்கள். இதை நம்ம கையில் போட்டோம்னா நிறைய கெமிக்கல் வேஸ்ட் ஆகும். இப்போ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வண்டு ஒன்று இருக்குது. இப்போயே வந்து அந்த வண்டு உட்காந்துருச்சு. அதுதான் அந்த வண்டு. இப்போ வந்து கரெக்டாக உட்காந்துட்டாங்க பாருங்கள். இதை நம்ம இதுக்குள்ளே இப்போ போட்டுடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி போடும்போது அந்த வண்டி எதுவுமே வந்து உட்காராது. எங்கெங்கே செடி இருக்கோ அந்த இடத்துலலாம் டஸ்டிங் பண்ணணும். இதை பாருங்க, போட்டோன்னா அவனுங்க தாங்க மாட்டானுங்க, விரைவில் இறந்து விடுவார்கள். அவர் பாருங்க, அவ்வளோதான், அட்டாக் ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதான் வந்து அழகாக உட்காந்துன்னு மொத்தத்தையும் காலி பண்ணிடும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதை பார்த்துருப்பீங்க, அழகாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் முதல் வேலை. 15 நாளில் இதை நிச்சயமாக பண்ணிடணும். இதை நிச்சயமாக பண்ணோன்னா தான் அந்த வண்டுக்கிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்ற முடியும் பயிரை. அப்போ தான் பயிர் நல்லா ஓடும். அவ்வளோதான், அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போது களை வெட்டுற பதிவு அடுத்தது ஒன்று வரும். களை வெட்டிட்டு மருந்து போடணும், உரம் வைக்கணும். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.